ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வளர்க்குற பேர்டுக்கு வந்து சில நேரம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். அது வந்து ஹைஜீன்னாலையும் சில காரணங்கள்லாம் இருக்குது. அப்படி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கிளி என்ன பண்ணுன்னா, அது வந்து காக்டெயிலாக இருக்கலாம், எந்த கிளி வேணா இருக்கலாம். கிளிங்க என்ன பண்ணுன்னா, சாப்பாடு எடுக்கிறத குறைச்சிக்கும், ஆக்டிவாக இருக்கிறது கம்மியாயிடும். பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் அதிகமாக தண்ணியாக லூஸ் மோஷன் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கிளி வந்து ரொம்ப டேஞ்சர். அது வந்து சிம்டம்ஸ் காட்டவே காட்டாது. அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சு 80% வந்து அதனால தாங்க முடியல, சிவியர் ஆயிடுச்சுன்னா தான் சிம்டம் காட்டும். அதை வந்து நம்ம எப்படி அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளும் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு எடுத்துக்காது. ஒரு கட்டத்தில் வந்து என்னோட கிளி வந்து காக்டெயில் வச்சுருக்கேன், அது வந்து கீழே விழுந்துருச்சு நிற்க முடியாமல், டீஹைட்ரேட் ஆகி கீழே விழுந்துருச்சு. அது உடம்பு சரியில்லைன்னா தண்ணி எடுத்துக்காது, சாப்பாடு எடுத்துக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பயப்பட வேண்டாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம மெடிசன் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ம், இதுவுமே யூடியூப்பில் தான் வரும். பட் அதை வந்து நான் என்ன சொல்கிறேன், வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறேன். வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க வந்து கரெக்டாக பார்த்து மருந்து தருவாங்க. அந்த மாதிரி நான் போன இடத்துல இந்த மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க, அமாக்சிலின் 125 mg per 5 ml. இது பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது வந்து 3 ட்ராப் கொடுக்க சொன்னாங்க, காலையில் நைட்டு 3 ட்ராப். எதில் கொடுக்கணும்னா சாப்பாடு அது எடுத்துக்காது. ஸோ நம்ம வந்து செரலாக்கை வந்து வாங்கி அந்த செரலாக் குழந்தைக்கு கலக்கிற மாதிரி கலக்கி அதில் வந்து 3 ட்ராப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிரஞ்சு, இது வந்து மோடி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் கம்மி காசில். இந்த டியூப் வந்து அக்யூரியம் ஷாப்பில் இந்த டியூப் இருக்கும். இந்த டியூபுமே வாங்கிட்டு சின்ன டியூப்பில் பெரிய டியூப்பாக போடணும், ஏன்னா அது வாயில் மாட்டிக்கும். வாங்கி அதை வாயை திறந்து இந்த சாப்பாடு, இந்த செரலாக் அந்த மருந்தை கலந்து அது வாயில் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடம்பு சரியில்லாதனால அது காட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பார்த்து தொண்டையில் எதுவும் அடிப்படாத மாதிரி ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி 5 நாள் கோர்ஸ். 5 நாள் நம்ம காலையில் நைட்டு வந்து சுத்தமாக கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஃபுட்டு அந்த மருந்து கொடுக்கும்போது இந்த சிரஞ்சி, இந்த டியூபு, அப்புறம் வந்து ரெண்டுத்தையும் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 செகண்ட் அதில் போட்டு எடுக்கணும். ஏன்னா இதுலேயுமே பிரச்சனை வரும் அதுக்கு. நம்ம கைப்பட்டு அதுக்கு வந்து ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மறுபடியும் ஆகலாம். ஸோ அதனால ஸ்டெர்லைட் பண்ணிடணும். ஸ்டெர்லைட் பண்ணிட்டு 3 நாள் கொடுக்கணும். 3 நாள் 5 நாள் கொடுக்கணும். ஒரு 3 நாள்லேயே நமக்கு சேஞ்சஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுக்க ஆரம்பிக்கும், தண்ணி எடுக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அந்த அப்படியே 3 நாள்லேயே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விடக்கூடாது. 5 நாள்ன்றது ஒரு கோர்ஸு. அந்த 5 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம்னா கிளி வந்து நார்மல் நிலைமைக்கு வரும். நார்மல் ஆனோடனே அது இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் கெடுத்துரும், சாவடிச்சிரும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு மருந்து இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதையுமே தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா வயிற்றுல கொஞ்சம் நம்ம தயிர் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து காக்டெயில் பேர்டுக்கு வந்து சரியாயிடும். உங்கள் பேர்ட் பழைய நிலைமைக்கு வந்துடும். நம்ம கண்டுக்காமல் சோம்பேறித்தனப்பட்டு விட்டோன்னா கிளி இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பெட் பேர்டை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தான் வந்து ஒரு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம வீட்டில் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்துட்டே ஆகணும். ஓகே, தேங்க்யூ.